பிக் பாஸ் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு ஷோ பிக் பாஸ் தான். பிக் பாஸ் 9th டேல என்ன நடந்ததுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூலியையும் பரணியும் டார்கெட் பண்ணி அந்த எபிசோட் அப்படியே முடிச்சிட்டாங்க. தென் பிக் பாஸ் 10th டேவோட ப்ரோமோவை வந்துட்டு விஜய் டிவி விட்டுட்டாங்க. 2 ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு ஏற்கனவே ரிவ்யூ கொடுத்துருந்தோம். செகண்ட் ப்ரோமோவும் இப்போ விட்டுட்டாங்க ½ hour முன்னாடி. பிக் பாஸ் 10th டே எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான் இது. பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்தே ஒரு 4 பேரை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணி இந்த பிக் பாஸ் எபிசோட் போயிட்டு இருந்தது. பரணி, ஸ்ரீ, ஜூலியா அண்ட் தென் கஞ்சா கருப்பு, ஓவியா அப்பப்போ வருவாங்க. இவங்க 2 பேரும் ஆப்ஷனல் தான். இவங்கள சுத்திக்கிட்டே தான் வந்துட்டு பிக் பாஸ் ஷோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ப்ரோமோல என்ன போட்டிருக்காங்கன்னா, சக்தி வந்துட்டு ஓவியா ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் சக்தி, கஞ்சா கருப்பு, காயத்ரி 3 பேரும் பேசுறாங்க. என்ன நடந்ததுன்னு காயத்ரி கேக்குறாங்க. அது கஞ்சா கருப்பு சொல்றாங்க, என் செருப்பை வேஸ்ட் பண்ண நினைக்கல, அதாவது உன்னை அடிச்சு என் செருப்பை வேஸ்ட் பண்ண நினைக்கல அப்படின்னு ஓவியா சொன்னதா சொல்றாங்க. அண்ட் தென் நமிதா வந்துட்டு ஓவிய இடத்துல இருந்து இப்ப வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. தென் வந்துட்டு காயத்ரி சொல்றாங்க, இவங்கன்னா வேற ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னு. கஞ்சா கருப்பு உடனே ஆமா நம்மளுக்கு எதுக்கு வம்ப அப்படின்னு ஏந்திரிக்கிறாரு. இதோட இந்த செகண்ட் ப்ரோமோ முடியுது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜூலியை பத்தியும் பரணியை பத்தியும் ஆர்த்தியும் ரைசாவும் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் போட்டாங்க. அதுல வந்துட்டு ஆர்த்தி சொல்றாங்க, ஜூலி வந்துட்டு செமையான ஃபேக் பர்சனு, பட் பரணி வந்துட்டு உண்மையா தான் இருக்காரு, ஜூலியை சொந்த தங்கச்சின்னு நினைக்கிறாரு, பட் ஜூலி அப்படி கிடையாது, ஜூலி வந்துட்டு மாறி மாறி பேசுவா, அவ ஃபேக்கு, பரணி ட்ரூ அப்படின்னு ஆர்த்தி சொல்றாங்க. ரைசாவும் அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அந்த ப்ரோமோ முடியும் போதும் ஒரு ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. பூவோட சேர்ந்து நாரும் வணக்கம் அப்படின்னு ஆர்த்தி சொல்றாங்க. அது யாருக்கு அந்த டைலாக் சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. ஜூலி சோஃபால படுத்துட்டு இருக்காங்க. பரணி நடந்துட்டு இருக்காரு. கோவமா நடக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை நேற்று ஜூலி காயத்ரி திட்டினதுக்கு இன்னைக்கு பரணி ஏதாவது காயத்ரி கேட்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த 2 ப்ரோமோவும் வச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கு எபிசோடு எப்படி போகும்னா, இன்னைக்கு எபிசோடு 2ஆ பிரிக்க போறாங்க. ஒன்னு வந்துட்டு ஜூலி, பரணி இவங்களோட கான்செப்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும். தென் ஓவியா, சக்தி இவங்களோட கான்செப்ட் வந்து செகண்ட் ஹாஃப் வரும். ஓவியாவும் ஃபர்ஸ்ட் வந்தோடனே பிக் பாஸ்ல வந்துட்டு ஒரு மாதிரி பிரச்சனை கொடுக்குற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸ் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்தாங்க. நேற்று தான் வந்துட்டு பரணிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஓவியா பேசினாங்க. இன்னைக்கு ப்ரோமோலயே வந்துட்டு ஓவியாவும் வந்துட்டு ஓவரா பேசுற மாதிரி ப்ரோமோ வந்துருச்சு. ஓவியாவுக்கும் சக்திக்கு என்ன பிரச்சனைன்னு ப்ரோமோல காட்டல. கண்டிப்பா வந்துட்டு ஓவியா நார்மலா இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப பொறுமையா தான் இருக்கிறாங்க வந்ததுல இருந்து. ஓவியா ஏதாவது சக்தி ஹேட் பண்ற மாதிரி பேசியிருந்தா தான் ஓவியா அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் எப்பயும் போல சக்தி, கஞ்சா கருப்பு, வையாபுரி, காயத்ரி இவங்க எல்லாமே ஒரே டீம் தான், ஆர் டீம் தான். இவங்கன்னா வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. யார் மேல தப்பா இருந்தாலும் இவங்க 5 பேர் செஞ்சதுதான் ரைட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு எபிசோட் டோட்டலா ஒரு 4 பேரை டார்கெட் பண்ணி போக போகுது. பரணி, ஜூலியா, சக்தி, ஓவியா இவங்க 4 பேரையும் தான் டார்கெட் பண்ணி இன்னைக்கு எபிசோட் நகர போகுது. நார்மலா ஜூலியும் பரணியும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஓவியாவையும் பண்றாங்க. அதனால இன்னைக்கு எபிசோட்ல பரபரப்புக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எபிசோடு எவ்வளவு சூப்பரா போகுதுன்னு.